இன்னைக்கு உங்க லைஃப்ல இருக்க பிரச்சனை நீங்க மிக பெருசுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த கதைய கேளுங்க. உங்க லைஃபே மாறிடும். நான் போற இந்த கதை உங்களையே உருக்கிடும். பல பேரோட வாழ்க்கைய இது கண்டிப்பா மாத்தும். 2011 ஏப்ரல் மாசம் அருணிமா சிம்ஹா அப்படின்ற நேஷனல் வாலிபால் பிளேயர். 24 வயசு. இவங்க என்ன பண்ணாங்க, லக்னோல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாங்க. அப்போ நடுராத்திரி ஒரு ஸ்டேஷன்ல கொள்ளைக்காரங்கலாம் ஏறி அவங்க போட்டிருக்க செயினை வந்து திருடிட்டு போக பார்த்தாங்க. அவங்களும் ஒரு பிளேயர், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்றதால விடல, போராடினாங்க. ஆனா அவங்க துரதிர்ஷ்டவசமா என்னன்னு தெரியல, அன்னைக்கு நைட்டு அவங்க செயின் எல்லாம் போட்டுட்டு அந்த திருடங்க என்ன பண்ணாங்க, அவங்கள தூக்கி வெளியே வீசிட்டாங்க அப்படியே பக்கத்து தண்டவாளத்துல. அந்த தண்டவாளத்துல அவங்கள போட்ட உடனே அடுத்த நிமிஷமே ஒரு ட்ரெயின் வந்து கால் மேல ஏறிடுச்சு. 2 காலுமே அப்படியே ட்ரெயின் ஏறிடுச்சு மேல. அவங்க கால் 2ம் துண்டா போய் அப்படியே வந்து ரத்தத்துல மிதந்துட்டு இருக்காங்க. நம்ம மேல ஒரு ட்ரெயின் ஏறினா கூட உயிரோட இருப்போமா? ஆனா அதே இரவு அவங்க மேல 49 ட்ரெயின் ஏறுச்சாம். ஏறி எறும்பெல்லாம் வச்சு அப்படியே நைட்டு ஃபுல்லா அந்த வலி வேதனையிலும் இருந்தாங்க. இத விடவாங்க உங்க வாழ்க்கையில வலி வேதனை இருக்கு? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் காலையில எழுந்து தான் அவங்கள பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "உங்களால இனிமே வந்து கால் 2மே எடுத்துருவோம். இனிமே உங்களால நடக்கவே முடியாதுன்ட்டு." நெனச்சு பாருங்க. முக்கியமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் வாலிபால் பிளேயருக்கு, நேஷனல் வாலிபால் பிளேயருக்கு காலு தான். காலே எடுத்துட்டோம்னா நம்பள எத்தினி பேர் முதல்ல உயிரோட இருப்போம். முதல்ல என்ன நெனைப்போம்? அவ்வளதான் போச்சுடா நம்ம வாழ்க்கை அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அவங்க என்ன நெனச்சாங்க தெரியுமா? அந்த பெட்டுல படுத்துட்டு, நம்ப இவ்ளோ போராட்டத்த தாண்டி உயிரோட இருக்கோம்னா, கடவுள் நம்பள எதுக்காகவோ நம்ம உயிர காப்பாத்தி வச்சிருக்காரு. நம்ப சாதிக்க வேண்டியது ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு நெனச்சாங்களாம். அவங்க செயற்கையா வச்சுட்டு, இன்னொரு கால்ல இரும்பு பிளேட்டிங்லாம் வச்சுட்டு, நடக்க முடியாது இனிமேட்டு பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர். அப்போ அவங்க ஒரு சபதம் எடுத்தாங்களாம். நம்ப வந்து சாதிக்க தான் கடவுள் நம்மள விட்டுருக்காரு. ஸோ, நம்ப உயரமான மலையான எவரெஸ்ட் மலைய போய் ஏறுறோம், தொடரோம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்து நெனச்சாங்களாம். அவ்ளோ தன்னம்பிக்கையா இருக்காங்க மனசுல. நம்பளுக்கு பிரச்சனை எங்கேயுமே இல்ல, இங்க தான் இருக்கு. ஸோ, நம்ப இங்கேயும், இங்கேயும் கிளியரா நம்ம தன்னம்பிக்கையோட இருந்தா எல்லா பிரச்சனையும் பறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு நேரா எங்க போனாங்க, வீட்டுக்குலாம் போல. நம்ம முதல்ல எவரெஸ்ட் ஏறுனாங்கல்ல பெண்மணி மஜிந்திரி பால், அவங்கள போய் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி அவங்க ஸ்டோரிலாம் சொன்னாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? "அருணிமா, நீ மனசளவுல நீ இத சாதிக்கணும்னு நெனச்ச பாத்தியா? அப்பயே நீ இத சாதிச்ச. இப்ப நீ ஜஸ்ட் ஏறி அத உலகத்துல இருக்கவங்களுக்கு காட்டணும். அவ்வளோதான். கண்டிப்பா உன்னால முடியும்ன்ட்டு" ட்ரெய்னிங் குடுத்தாங்க. ஸோ, இதே மேரி உங்களாலயுமே நீங்க மனசளவுல நெனச்சு நம்பிக்கையா இருந்தாலே நம்ம முதல்ல ஜெயிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால முடியும்னு நம்ம நம்பணும். எல்லாத்தையும் நம்மள கைவிட்டாலும் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தன்னம்பிக்கையா இருக்குமோ, அவ்வளைக்கு அவ்வளைக்கு நம்ம முன்னேறி வருவோம். நான் இதே மேரி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்மகிட்ட இது மாரி 7 விஷயம் வந்து அவரோட சாகுற நெலமையில இருக்கும்போது நம்மளுக்காக சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவும் நானு லிங்க்ல குடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க போய் ட்ரெய்னிங் எடுத்து 2013 மே 21 அந்த நாள் வந்தது. உலகமே வேகும் அளவுல நம்ப நார்மல் ஆளு, நம்ம கை, கால் நல்லாருக்கும். நம்பளாலே எவரெஸ்ட் மலை ஏற முடியாது. அவ்ளோ கஷ்டம். ஆனா, அந்த மலைய இவங்க முதல் மாற்றுத்திறனாளி பெண்ணா ஏறி சாதிச்சாங்க. இப்போ சொல்லுங்க, உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை? காசு பிரச்சனையா? லவ் பிரச்சனையா? இல்லன்னா வந்து கடன் பிரச்சனையா? ஆனா, அத விட இவங்களுக்கு வந்த மாரி பிரச்சனை உங்க லைஃப்ல வந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்குமே நம்ம பிரச்சனைய பிரச்சனையா நெனச்சா தான் பிரச்சனை. கண்டிப்பா சரியாயிடும். அது அப்படியே ஒண்ணும் இருக்குது போல வாழ்க்கை ஃபுல்லா. ஒரு நாள் மாறும். கண்டிப்பா அந்த நாளுக்காக காத்திருங்க. முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நடக்கும். ஓகே. இப்ப நம்ம இந்த கதையில இருந்து என்ன 3 விஷயம் முக்கியமா கத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம், தடை நம்ம உடம்புல இல்ல, நம்ம மனசுல இருக்கு. நம்ம மனசுல தான் தடை போட்டு வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் இது நம்மளால முடியாது. அது இதுன்ட்டு. நம்மளால முடியும்னு மனசளவுல ஜெயிச்சாலே, நம்ம ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட் ஏறின லேடி சொன்ன மாரி நீங்க மனசளவுல ஜெயிச்சாலே போதும். அதுக்கப்புறம் காமிக்கணும் உலகத்துக்கு. அவ்வளோதான். அது ஈஸி. நம்ம காமிச்சுக்கலாம்.
2வது வந்து உலகமே உங்கள பார்த்து, ஐயோ! பாவம் வாழ்க்கையே போச்சுன்னு பரிதாபமா பார்த்தாலும், நீங்க சாதிச்சு அவங்கலாம் வந்து வாய் பொளந்து பார்க்குற அளவுக்கு நீங்க முன்னேறி காட்டணும். 3வது விஷயம் வந்து டிசிஷன் உங்களது தான். முடிவு எப்பவுமே உங்களது. உங்க வாழ்க்கை. ஸோ உங்கள ரயில்லேருந்து தூக்கி போட்டக்கப்புறம், நீங்க அப்படியே படுத்து கிடக்க போறீங்களா? கால் உடைஞ்சு, இல்லன்னா எவரெஸ்ட் மலைய போய் தொட போறீங்களான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்க முடிவு என்னன்னு உங்க முடிவு என்னன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு வைங்க. இந்த வீடியோ, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். எப்பயும் ஹாப்பியா இருங்க.